மிக்ஸி ஜாரில் 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் அரைச்சிக்கிறோம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முட்டை சேர்த்திட்டு 200 கிராம் மைதா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கலந்துக்கணும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அப்புறமா 20 மில்லி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திக்கணும். நம்ம மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணாதான் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆகும். இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அப்போது உங்களுக்கான ஆப் தான் நம்மளுடைய நம்ம தமிழ் சமையல் ஆப். ஆப் லிங்க் சேனல் அபவுட் செக்ஷனில் இருக்குது, மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிருச்சு. குக்கரில் பட்டர் பேப்பர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஆயில் இருக்க மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டர் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது மேலே டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். நான் க்ரீம் எதுவும் அப்ளை பண்ண போகிறதில்ல, அதனால எக்ஸ்ட்ராவே டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதுக்கு மேலே தான் குக்கர் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும். 20 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கணும், விசில் போடாமல். இப்போது 20 மினிட்ஸ் கழிச்சு நமக்கு கேக் ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம வித்தின் அ ஹாரில் வீட்லேயே இந்த மாதிரி டேஸ்டியான கேக் செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.